ஊர்லேருந்து நீ தான் வந்தேன். வந்தது மெயின் வண்டி வந்து க்ளீன் பண்ணணும் தான் நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா போன டைம் போகும்போது வண்டி வந்து க்ளீன் பண்ணவே இல்லை, அப்படியே டஸ்ட்லேயே தான் விட்டுட்டு போனேன். இப்படி இந்த கண்டிஷனில் தான் விட்டு போனேன். இங்கெல்லாம் ஆயில் அடிச்சிருக்குங்களா, அப்புறம் கீழே பாட்டமில் வந்து மண்ணுக்குன்னு அடிச்சிருக்கும். இப்போது மேலே வந்து தொடச்சா போயிடுது, கையில் இப்படி தொடச்சா கூட போயிடுது. இதெல்லாம் வந்து ஸ்க்ராச்சஸ்ங்க, எப்படி ஆச்சுன்னே தெரியல. இது வந்து புள்ளி புள்ளியாக இருக்குல்லங்க, இதெல்லாம் வந்து உப்பு. ஒன்று இந்த மலையில் நனையும் போது அதில் தண்ணியிலேருந்து உப்பு வந்திருக்கலாம், இல்லைன்னா வெளியிலேருந்து வந்திருக்கலாம். அப்படியே ஒட்டிச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கும். நான் இங்கே கையில் துடைக்கிறேன், போயிடும். இப்போ நம்ம மறுபடியும் உப்பு தண்ணியில் கழுவணுன்னா மறுபடியும் இங்கேயும் உப்பு அப்படியே ஃபார்ம் ஆகிடும். இதே மாதிரி இது வந்து அப்போ வாட்டர் சர்வீஸ் பண்ணோமோ, ஆனால் உப்பு அப்படியே இருக்குன்னு போகவே இல்லை. இது பிரச்சனையே இது வந்து அதுதான். நல்ல தண்ணி கழுவ சொல்கிறாங்க. குடிக்கிற தண்ணியில் கழுவுனா எக்ஸ்பென்சிவாக ஆகும். நம்ம கையில் கழுவ முடியாது. ஏதாவது மோட்டர் வச்சு கழுவுனா 1000 அந்த 4500 அப்படிங்கிற ஒரு மோட்டரில் வச்சு பண்ணால் தண்ணி மிச்சமாக வேணால் அதில் வேணால் நம்ம குடிக்கிற தண்ணி கழுவலாம். ஒரு டைம் என் ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கோம், அப்படியே நின்றுட்டாங்க. வண்டி இடிச்சிருச்சிங்க, தெரியுதுங்களா? அவ்வளோவும் தெரியல தான், ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம், இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட் அதுதான். அது என் ஃப்ரெண்டு பைக்கில் முட்டிட்டு. இப்போது இங்கே வந்து என்னென்னா டஸ்ட்டாக இருக்குது, இது எல்லாமே டஸ்ட்டு. செயின் க்ளீன் பண்ணால் போதும் தான் நினைக்கிறேன். செயின் க்ளீன் பண்ணி லூப் அடிக்கணும். லூப் இப்போதைக்கு அடிக்க வேணாம், செயின் வேணால் க்ளீன் பண்ணலாம். எங்கள் டைம் இல்லையே. நான் வந்து அப்படியே தூங்கிட்டேங்க. தூங்கிட்டு எழுந்து பார்த்தா மணி வந்து 4:30 ஆகிடுது. என்னடா பண்ணுறதுக்கு மேலே அப்படின்ட்டு இருக்குது. இப்போது வண்டி வந்து வாட்டர் சர்வீஸ் வீடுனா நம்மளே பண்ணிக்கலாம் தான் இருக்கிறேன். ஒன்றும் மேலே பிரச்சனை இல்லை. மேலே வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சு இது பண்ணால் தொடச்சா கூட போயிடும். கீழே தான் பிரச்சனை. கீழே வந்து உப்பு படிஞ்சிருக்கு. இது செயினில் வந்து மேஜர் வந்து இந்த ஃபுல்லுமே செயின் வந்து க்ளீன் பண்ணாவே போதும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் டஸ்ட் அதிகம் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வீல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக பண்ணால் போயிடும். நெக்ஸ்ட்டு அந்த சைடு பார்க்கலாம் இருங்க. இந்த சைடு அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க, டஸ்ட்டு தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து உப்பு. அந்த உப்பு பண்ணி இது கழுவி தான் அவனுக்கு வேறு வழியே இல்லை. இந்த பைக்குன்னு கழுவுறதுக்கு ஷாம்பு இருக்காங்க, எங்கள் தாத்தா சொன்னார். போயிடுச்சுங்களா? போயிடுச்சு தான். ஆனால் என்ன ஆகிடுக்குன்னா, இந்த துளி மண் இருக்குல்ல, அந்த மண் வந்து உள்ளே அப்படியே டென்ட் ஆக்கி விட்டுருச்சு லைட்டாக. தண்ணி இல்லாமல் கையில் தரானா இப்படி தான். இந்த சைடு தான் ரொம்ப கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இப்போ கழுவுனாலுமே இந்த இடத்துல வந்து இந்த மண் வந்து அடிச்சுன்னே இருக்குங்க. கையில் துடைக்கிற மாதிரிங்க போகுது பாருங்க இந்த மண். அதாவது இந்த வாசல் இருக்கிற மண், சாணி இந்த மண் எல்லாம் கலந்துருக்கும். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மாறுது. அப்புறம் அந்த கிளச் ஒயர் சொல்லியும் அவனுங்க டியூக்கில், ஆனால் செம்மையாக இருக்குங்க. 2 மாதம் பைக்கே தொடாமல் விட்டுட்டு போனாலும் இந்த கிளச் ஒயர் வந்து பர்ஃபார்மன்ஸு நல்லாவே இருக்குது. ஒவ்வொரு வண்டிக்கு வந்து கிளச் ஒயர் டைட் ஆகிடும், ஆனால் இந்த வண்டிக்கு அப்படிலாம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிலேட்டருக்கு வந்து ரைடு பை ஒயர் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லுமே சென்சார் வழியாக ஒர்க் ஆகும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது தான் வந்து லைஃப் நல்லாவே இருக்குங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா 2 மாதம் 1 மாதம்லாம் பைக் நிறுத்திட்டு போனால் அதெல்லாம் டைட் ஆகிடும். A few minutes later. வண்டிக்கு மாப் போட்டாச்சுங்க. இங்கே தண்ணி ஏன் துடைக்கிறேன்னா உப்பு படிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து காற்று அடிச்சிட்டு இருக்குது, அந்த காற்று வந்து அப்படியே இதில் மேலே பட்டுருவோம். இப்போ தான் தூசெலாம் பட்டுருவோம். மன்ற வரைக்கும் தாங்க. மிஷின் வாங்கலாமா, ஃபார்ம் வாங்கலாமா, துணி வாங்கலாமா, டீசல் வாங்கலாமான்னு தோணுது. க்ளீன் பண்ண வாட்டி வரேன் பாப்பா, வேலை முடிஞ்சதுடா. இப்போது க்ளீன் பண்ணதுலேயே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த செயின் தான். இந்த செயினில் இருக்கிற மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. சரியான டஸ்ட்டு. இப்போ ஓகே, அதுவும் இதையும் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஹப்புமா இருக்குல்ல உள்ள, இங்கெல்லாம் சரியான ஒரு மண். வண்டி இது தான், இங்கே தான் லுக்கு நல்லாயிருக்கும். அங்கேயே இப்படி ஆனதுனால நல்லா இல்லை. க்ளீன் பண்ணால் இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சிங்கம்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்ஜினில் தனியான ஒரு பார்ட்டு சிங்கம். மொத்தம் 2 கனெக்ஷன் தான் வரும் இதில். ஒரு கனெக்ஷன் வந்து மேலே சஸ்பென்ஷனு, செகண்ட் கனெக்ஷன் வந்து இது ஃப்ரேமில் டச் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஃப்ரேமில் பாடுற சொல்ல தான் டச் பண்ணியிருப்பாங்க. இந்த சஸ்பென்ஷன் தான் ஃபுல்லுமே இதை இழுத்து பிடிச்சிட்ருக்கோம்.
இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, இங்கே ஒரு மண் இருக்குல்லங்க, தொடச்சின்னே இருந்தேன். இந்த மண் எங்கடா இருந்து வருதுன்னு பார்த்தா இங்கனுக்குள்ளே மண் இருந்திருக்கு உள்ளே. அது வழியாக வந்துக்கினே இருந்திருக்கு. இந்த சிங்கம் உத்து பார்த்தா தெரியும், எல்லாம் டென்ட்டும் விழுந்துருச்சுங்க. தண்ணி போட்டு துடைக்காமல் அப்படியே துடைச்சி அந்த கல் வந்து உள்ளே பொத்துருச்சு. நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. நானும் துடைச்சின்னே இருக்கேன், என்னடான்னு பார்த்தா மண். அது அப்படியே ஃபிக்ஸட் ஆகிடுச்சு. நல்லாவே இல்லை. நான் வண்டி எடுத்த புதுசில் வண்டியோட வீடியோ எடுத்தேன், அந்த வீடியோ போடுறேன். அப்போ வண்டி எப்படி இருந்துச்சு, இப்போ வண்டி எப்படி இருக்குது பாருங்க. மேலெல்லாம் வந்து நான் எதுவும் பண்ணல. மேலெல்லாம் வந்து ஃபுல்லுமே டச்சப்பு தான், கீழேயுமே டச்சப்பு தான். தண்ணியை வாளியில் எடுத்து கர்ச்சிப்பில் புழிஞ்சி அதுக்கப்புறம் தொடச்சது தான் ஃபுல்லுமே. செயினில் இன்னும் நல்லாவே க்ளீன் பண்ணலைங்க, தெரியும் கருப்பு கருப்பாக. கொஞ்சம் அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போய் ட்ரைவ் பண்ணலான்னு பார்க்குறேன். அதுக்குள்ள டைம் ஆகிட்டே இருக்குது, இருட்டாகிடுச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் ரோல் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகிட்டுருக்கு கோபுராவில். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பைக் வந்து 12.6 வோல்டேஜ் இருக்குங்க. இது இன்னும் ஒன்று குறையுது. செல்ஃப் அடிப்போம். செல்ஃப் அடித்தா 11.9 வரைக்கும் போகுது. இன்றைக்கி காலைல தான் பெரிய சம்பவத்தை பண்ணிடுச்சு இந்த வண்டி. 40 நாள் ஆச்சு ஊருக்கு வந்து. 4 நாள் கழிச்சு தான் இன்றைக்கி தான் ஊருக்கு வந்தேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபுல் டவுனு. ஃபியூல் வந்து ரிசர்வில் இருக்குது. 40 நாளும் ஹீட்டில் வந்து அப்படியே உள்ளே எவாப்ரேட் ஆகிருக்கும் பெட்ரோல் கொஞ்சம். ஆனால் ஓட்டவே இல்லை. வரும்போது தான் கொஞ்சம் லைட்டாக முறுக்கி ஓட்டினேன். என் வீட்டிலருந்து இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோடு வந்து ஆத்தூர் டு சேலம் ரோடு, இல்லைன்னா சென்னை டு சேலம் ரோடு கூட சொல்லலாம். 25 கிலோமீட்டருங்க. வந்த ஒரே ரீசன் வந்து வியூ நல்லாயிருக்கும். கோபுரோவில் வந்து கொஞ்சம் பிளாகு, அந்த ரோடு இதெல்லாம் வெளிச்சம், பைக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெர்ஃபெக்டாக. ஏன்னா மேலே இங்கே லைட் எரியுது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மட்டும் தான் லைட் எரியுது. இது ஹைவே, பியூர் ஹைவே இது. நம்ம ஊர் சைடில் ஹைவே இருக்குது, ஆனால் அங்கே சென்டரில் வந்து லைட்லாம் கிடையாது. ஒரே சிங்கிள் ரோடு, அதிலே 1 வே மாதிரி தான், சாரி 2 வே மாதிரி தான். அதிலே போய்ட்டு அதிலே வரணும். நான் பார்த்தேன், எனக்கும் மைண்டு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஓட்டணுன்னு இருந்துச்சு. வண்டி எடுத்து ரொம்ப நாள் ஆகுதில்ல, கொஞ்சம் தூரம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி ஓகே விடு வண்டி. வாழைப்படிக்கு இது வாழைப்படிங்க. வண்டி விட்டுட்டேன். எங்கே போகிறேன்லாம் இல்லை, எங்கே போகிறேன்னு தெரியும். அப்படியே சும்மா அப்படியே பேசின்னு கொஞ்சம் அப்படியே போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன். இது கூட ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் வரது 25 கிலோமீட்டர், போகிறது 50 கிலோமீட்டர் ஆகிடுங்க. இதுவே காலைல வண்டி ஸ்டார்ட் ஆகலையா, என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு டோ படித்தேன். டோ பண்ணி அப்பயும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போய்ட்டு ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் என் அத்தை பையனை கூப்பிட்டு வந்துச்சு. அவன் ஒன்றை வச்சு அவன் 150cc கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் வண்டி. அவனதில் வச்சு ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட்டே ஆகலை. வேறு வழியே இல்லை. அப்புறம் அவனோட வண்டியோட பேட்ரி கழட்டி இதில் வந்து பேட்டரியாக கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஒரே கிளிக்கில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. அப்புறம் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணவே விடலை. ஆனால் பேட்ரி டெட் ஆகிடுச்சு தான். இங்கே 14.1 வோல்டேஜ் காமிக்குது. 14.1னா பேட்ரி வந்து இப்போ ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். 14 வோல்டேஜ்னால் பேட்ரி சார்ஜ் ஏறிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேட்ரி புதுசு மாற்றிடுறேன் சீக்கிரம். கொஞ்சம் நிறையா கமிட்மெண்ட் இருக்குங்க. ஐயோ, லைட் இருக்கும் அதுக்கு மேலே. வண்டிக்கு ஜிபிஎஸ் செட் பண்ணோம். அப்புறம் இந்த மாதத்தில் வந்து, அதாவது இந்த மாதத்தில் வந்து நான் இந்த எலக்ட்ரிக் பைக்கே டெலிவரி எடுத்தாகணும். அடுத்த மாதத்தில் வந்து பைக்குக்கு ஜிபிஎஸ் செட் பண்ணோம். அதுக்கு அடுத்த மாதம் ட்ரிப்பு போகணும். ட்ரிப்பு போகிற டைமில் தான் ஏதாவது ஒன்று கொலாபரேஷன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தொல்லையாக போயிடும். ஆவாதான் நினைக்கிறேன். ஆனால் 2 டைம் செல்ஃப் அடித்தா பேட்ரி நல்லா உட்காந்துக்குதுங்க. அவன் 10 டைம் செல்ஃப் அடிக்கிறான், அப்படியே நிற்கிது பேட்ரி. இது என்னன்னா 2 டைம் அடிக்கும்போது உட்காந்துருது. இது வந்து நைட் வியூங்க, நல்லாயிருக்கும். அங்கே லைட் வெளிச்சம் இருக்கிறதுனால அந்த லைட் வெளிச்சம் கரெக்டாக நம்ம போகிறோம்ல, நம்ம போகிற டைரெக்ஷனில் தான் லைட் அடிக்கும். அது பக்கத்தில் கூட அடிக்காது. இந்த சைடு வந்து எல்இடி லைட் பல்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். ரொம்ப சின்ன சின்ன லைட்டு சோலார் வழியாக எரியுது போல். ஓரளவுக்கு விசிபிலிட்டி தெரியுது, ஆனால் கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரில.
இன்றைக்கி வந்ததே வந்து கண்டென்ட் எடுக்கணும். சரி நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணதே கண்டென்ட் எடுக்கலான்னு தான் நினச்சேன். வாட்டர் சர்வீஸ் பண்ணலான்னு போனால் டபுள் மைண்டு. அவனுங்க வந்து நிலத்தில் கழுவானுங்களா, நல்லா கழுவானுங்களா, அது ஒரு மைண்டு. நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம தான் கழுவு வேணாம், நம்ம வந்து வாட்டர் சர்வீஸே விட்டலாம் தான் நினச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா தூங்கிட்டேன்னா ரொம்ப மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுறதில்ல, வேறு வழியே இல்லை, நம்ம தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூங்கி எழுதிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் கழுவுனேன். அதான் அந்த வீடியோ அதிலே பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு எங்கெங்கெல்லாம் டஸ்ட்டாக இருக்கோ அங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேங்க. ஷோரூமில் கழுவி தர மாதிரி அவங்க எப்படி தான் கழுவுறாங்கன்னு தெரியல. அவங்ககிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, வண்டி இப்படி பல புதுசாக வருங்க வண்டி. எதுவும் இல்லைடா, இங்கெல்லாம் லைட்டே இல்லை. வண்டிக்கு பெட்ரோல் வேறு அடிக்கணும், ரிசர்வ் வந்து வச்சு. இனிமேட்டெலாம் அவ்வளோதான். இனிமேட்டு வண்டி அரை டேங்க்கு கீழே என்ன வரவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். இனிமேட்டு லாஸ்ட் லைட்டு பாருங்கள், அந்த வண்டி டயர் வரைக்கும் தான் போகுது. இந்த டைம் தாங்க நான் 1 ரூபா கூட காசு இல்லாமல் ஊருக்கு அந்த டைம் சார் மறக்க முடியாத டைமாக இருக்கும். வெறும் 80 ரூபா. அதுவும் அந்த 80 ரூபாவும் நான் எப்பயுமே 100 200 செலவு பண்ணேன்னா அந்த மீதி காசை அப்படி தூக்கி போட்டுருவேன் உள்ளே, ஏதோ ஒரு முடியல. பெட்ரோல் அடிச்சிடலாமா, அந்த காசை பொறுக்கி பஸ்ஸுக்கெலாம் காசு கொடுத்துட்டு அப்படி வந்தேன். எவ்வளோ டிக்கெட்டு கூட எடுக்க மாட்டாங்க ட்ரெயினில், இந்தளவுக்கு கஷ்டம். ஆளே இல்லை. இருக்காரு 2 பேர் இருக்காரு. எவ்வளோ பெட்ரோல்னு சொல்கிறான்னு தெரியலையே. நான் 320. ஆமாம் 325 போட்டுருங்க. 25 போட்டுருங்க. கண்ணில் படமாக பிடிச்சிக்கோண்ணா. ஸ்கேன் தானே வேறையா? அப்புறம் ஏன்னா அந்த ஸ்கேன் ஓட்டு வச்சுருக்கீங்க? ஏதாவது லிங்க்குக்கு போகுதுப்பா. போய்ட்டுண்ணா. $225 கிடைச்சா 3 லிட்டர் வரும். பார்த்தா 3 லிட்டர் வரல. சார் இன்னும் 1 ரூபா சேர்த்து வச்சுருக்கலாம். வண்டியை ஒரு டைம் வந்து, அதாவது போன வீடியோவில் ஒரு லென்த் வீடியோ இருக்கும் 32 நிமிஷம். அந்த டைமில் பைக் வந்து பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சுங்க. அதுலேருந்து வண்டி இனிமேட்டு விடவே கூடாதுடா, அடிச்சிட வேண்டியதுண்டா அப்படின்னு. அரை டேங்க் வரும், இன்னும் அரை டேங்க் வர மாட்டேங்குது. காசே இல்லையா அந்த டைம் வரும்போது, என்னடா பண்ணுறதுன்னு இருந்துச்சு. டெலிவரி ஒர்க் பார்த்தேன், அதில் வந்து பைக் இஎம்ஐ அப்படி இப்படி கட்டி மிஞ்சி ஒரு 800 ரூபா இருந்துச்சுப்பா. அதை 800 ரூபா தான் நீங்கள் போடுவோட்டா. சரி, அந்த 800 ரூபாயில் இப்போ 300 ரூபாய்க்கு பெட்ரோல் எடுத்திருக்கேன். கடை கேட்டு வாங்கிக்கலாம் தான், ஆனால் அவ்வளோ செலவு வராதுன்னு நினைக்கிறேன். சுத்தமாக வெளிச்சமே இல்லை, கடுப்பாக இருக்குது. வெளிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ரோட்டை சூஸ் பண்ணேன். கொஞ்சம் தூரம் போய்ட்டு கண்டினியூ பண்ணேன். நம்ம அடித்த பெட்ரோல் பங்கு வண்டி திருப்பிட்டேன் அது வரைக்கும். ஏன்னா அப்படியே போயிட்டு அதனால் எங்கேயோ அவனு போயிடுவேன். அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து வீட்டுக்கு வருது. அப்புறம் படித்த 300 பெட்ரோல் கலையாயிரும். அதனால தான் நாளைக்கு வேறு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிருக்கேன், கொல்லி எழுத்து போகலான்னு. எங்கடா போகலாம் மனுஷன் நினச்சிட்டு போன டைம் கூட அப்படி தான் சொல்லியிருந்தேன். நான் கொஞ்சம் பெருசாக போகலான்னு பார்த்தேன். பட்ஜெட்டு பிரச்சனை, அப்புறம் கொஞ்சம் டைமும் இல்லை நமக்கு. அந்த கேமை விளாண்டுக்கிட்டே ஓடி போச்சு நாள். அதனால் சரி ஓகே கொல்லிமலை போகலாம். கொல்லிமலை ஏற்கனவே 2 டைம் போயிருக்கேன். ஆனால் இந்த டைம் மேலே போகணும், ஆகாய கங்கை பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம அந்த கிளைமேட்டுக்கோசரம் போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு 6 மணிக்கு பைக் எடுத்தால் போதும். இந்த டைமில் செம்ம கிளைமேட்டாக இருக்கும் கொல்லிமலையில்.
முடக்கு வேறு, அதனால தான் அப்படி சூஸ் பண்ணியிருக்கேன். பாவம் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேங்க. நல்லா இருக்குங்க. 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு மேட்டில் கொஞ்சம் ஒரு உயரத்தில் எதிர் காற்றுல செம்மையாக இருக்குது. நாளைக்கு இன்னும் செம்மையாக இருக்கும். நாளைக்கு அந்த கொல்லி ஹில்ஸ் போகும்போது அப்போது வளைவு வரும். நிறைய பேர் டூரிஸ்ட் பிளேஸாக பார்க்குறதுக்கு நிறைய பேர் வெளியிலேருந்து வருவாங்க. கிளைமேட்டு செம்மையாக இருக்கும். பைக்குக்கு வாட்டர் சர்வீஸ்க்கு நானே எல்லாம் ரெடி பண்ணிவிடுவேன். அப்படி தான் பிளான் பண்ணேன். ஆனால் இப்போ பட்ஜெட் வைஸ் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன். அதனால் எல்லாமே வாங்கி போட வேணாம். இவ்வளோ நாள் எப்படி பைக்கை கழுவுனே அதே மாதிரி இப்போ கழுவிட்டு நம்ம எப்படி ஒரு மாதத்தில் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் ஆச்சு நம்ம ஷோரூமில் கொடுத்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷோரூமில் கொடுத்தாங்கன்னா அவங்க ஏதோ ஷாம்பு நெக்ஸ்ட்டு நல்ல தண்ணியில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. நான் நினச்ச கால்குலேஷன் என்னென்னா, ஒரு அக்கு வாட்ரு ஃபில்ட்ரு அது வந்து 10,000 வருது, 10,000 12,000 வருது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷர் கன்னு ஒன்று வாட்ரு, அது வந்து ஒரு 4,500 பக்கமாக வருது. அதுக்கப்புறம் ஷாம்பு, அதுக்கப்புறம் டவலு, அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 18,000 ஒரு 16,000 பக்கமாக வருது. வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணாவே நான் அவ்வளோக்கெல்லாம் செலவு பண்ணி நான் வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணவே மாட்டேன். அதனால தான் சரி ஓகே, இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது ஆடம்பரம், அத்தியாவசியம் கூட கிடையாது, இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க. இப்போதைக்கு நான் வந்து இன்ஸ்டா 360 மட்டும் வாங்கிடலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா ட்ரிப்பு கிளம்புனா இன்ஸ்டா 360 ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் 360 டிகிரி வீடியோ எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். கோப்ரோவில் வந்து ஒரு சைடு மட்டும் தான் வீடியோ எடுக்கும், அது நல்லாயிருக்கும். அது எப்படின்னா நான் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நம்ம இங்கே ஃபேஸ் நம்ம ஜூம் பண்ணி காட்டுறோம்னா நெக்ஸ்ட்டு இன்னொருத்தர் பேசி நம்ம வந்து ஜூம் பண்ணி காட்ட முடியுது, அப்படியே திருப்பிக்கிட்டு ஒரே சிங்கிள் வீடியோவில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அதுவுமே வந்து ஆடம்பரம் தான், இதெல்லாம் நல்லா இருக்குமே. ஒரு 25,000 தானே, நம்ம கம்மி விலையில் கூட இன்ஸ்டா 360 வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயங்க, இந்த வண்டியில் வந்து சஸ்பென்ஷன் இருக்குல்ல, முன்னாடி 2 சஸ்பென்ஷன் இருக்குல்ல, பின்னாடி சஸ்பென்ஷன் வந்து மண் பூந்துச்சுன்னா அப்படியே ஆயில் லீக் ஆகிடுது. அதை மட்டும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முன்னாடி சஸ்பென்ஷன் வந்து அந்த பள்ளத்தில் வேகமாக விட்டுருவாங்க போல், இல்லைன்னா மேலே வீலிங் அடிக்கிற மேலே தூக்கிடுவாங்க போல். அப்படி பண்ணும்போது ஆயில் சீல்லேருந்து ஆயில் லீக் ஆகுதுங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என் வண்டியில் லீக் ஆகல, நான் வீடியோஸில் நான் பார்க்கும்போது நான் கேள்விப்பட்டேன் இது மாதிரி அப்சைட் டவுன் ஃபோர்க்கில் தான் இது மாதிரி டக்குன்னு வந்துடும். ஆனால் டெலஸ்கோப் ஃபோர்க்கில் வந்து குறைஞ்சது 1,00,000 கிலோமீட்டர் ஓடுங்க. நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் கூட ஓடும். அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆயிலெலாம் லீக் ஆகவே ஆகாது. அப்சைட் டவுன் ஃபோர்க்கில் தான் கேள்விப்படும். நானே ஷாக் ஆகிட்டேன். புது வண்டி தானே, அட்வான்ஸு மெட்டீரியல், அது எப்படி டக்குன்னு வந்து ஆயில் லீக் ஆகும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று பள்ளத்தில் டமார்னு விடும் போது ஆகிருக்கும், இல்லைன்னா வீலிங் பண்ணுறேன்னு மேலே வீலை தூக்கி டப்புன்னு போடும் போது அப்படியே ஆகிருக்கும். 3000 கிலோமீட்ரு ஒரு 4000 கிலோமீட்ரு, அதுவும் டியூக் 250 ஆயில் லீக் ஆகிருக்குங்க. நான் சென்னையில் ஒரு பையன் வச்சுருக்கான், அந்த பையன் வண்டி பார்த்தேன், சரியான ஆயில் லீக்கு, நல்லா கண்ணுக்கு தெரியுது. எல்லா வண்டியிலையுமே ஆயில் கசிவு இருக்கும் தான், ஆனால் அது கண்ணுக்கு தெரியாத அளவில் இருக்கும். இப்போ என் வண்டியிலையுமே கண்ணுக்கு தெரியாத அளவில் இருக்கும், ஆனால் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆயில் சீல் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து ஆயில் லீக் ஆகினே இருக்கும். நல்லா இருக்காது வண்டி ஓட்டுறதுக்கு. அவன் வண்டியை பார்த்துட்டு இன்றைக்கி தான் என் வண்டி பார்த்தா நம்ம வண்டியில் எங்கேயாச்சும் லீக் இருக்கான்னு போட்டு சுற்றி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. எஃபாடா அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபோர்க்கில் வந்து அதெல்லாம் நார்மலி ஆயில் லீக் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் கசியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மலே கிடையாதுங்க, அது இஷ்யூங்க. கொஞ்சம் கூட ஆயில் லீக் ஆகக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். ஷோரூம் பைக்கில் எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இருக்கணும் பைக்கு. அதுதான் பெர்ஃபெக்ட் மெட்டீரியல். எதோ நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அந்த ஹைவே லைட்டுக்கு சோலார் பேனல் லைட், அது ரொம்ப கம்மியாக லைட் எரியுது. நான் அமைஞ்சு இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏதோ பேய் விட்டுக்குள்ள அந்த மாதிரி. நெக்ஸ்ட் டைம்லாம் அந்த ரோட்டுக்கு வரவே மாட்டாங்க. லைட்டு கம்பத்தையே காணாங்க. அந்த வாழப்படி அந்த இடத்துல மட்டும் தான் லைட்டு கம்பம் இருந்துச்சு. நான் அங்கே வர ஸ்டார்ட் ஆகுது, அங்கேருந்து கட்டுப்புள்ள வந்துட்டுருக்கேன் நான். இருட்டாக இருக்கும்போது வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது. இது மாதிரி வெளிச்சத்துக்கு வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா 25 கிலோமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கேன்.
லைட்டு கூட இல்லை ஹைவேல. ஊருக்குள்ளே வந்தால் மட்டும்தான் லைட் இருக்குது, ஊரை தாண்டா லைட் இருக்க மாட்டேங்குது. சென்னையில் ஒரு அண்ணன் டியூக் 350 எடுக்கிறாரு, அவர்கிட்ட வாங்கி நான் மைலேஜ் டெஸ்ட்டு போடுறாங்க. எல்லாருமே மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்குறீங்க, அப்புறம் பைக் வந்து மெயின்டெனன்ஸு, அப்புறம் ரிவ்யூ பார்க்குறீங்க. மற்ற விளாக் அதிகமாக கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. நான் எனக்கு தெரியுது அது மாதிரி வீடியோஸ் தான் பாருங்கள், நம்ம அது வீடியோ போடலான்னு. ஆனால் எங்கே என் நிலமை கள்ளக்கண்டா நாயக்கண்டா கள்ளக்கானாங்கிற மாதிரி இருக்குது என் நிலமை. அப்படி இருக்கேன் நான் என்னென்னமோ நினச்சேன் சேனல் ஆரம்பிக்கும் போது. மந்த்லேயும் ஒரு ட்ரிப் அடிப்போம், நம்ம இந்தியா முழுசும் சுற்றிடுவோம் 2 வருஷத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கெலாம் போவோம் ஜாலியாக. அது பைக்கில் இல்லை, வெளிநாட்டுக்கெலாம் வந்து சிங்கிளாகவே போயிடுவேன். லைட்டை காணாண்டா போடாடே. ஒரு ரோடு டைரெக்ஷன் எடுத்துட்டேங்க. அது ஒரு லைட்டே இல்லை, அது ஒரு இடத்துல தான் இருக்குது, ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. நைட்டில் எப்பயுமே நான் பிளாக் எடுக்க மாட்டேங்கிறதுனால தான். சரி கொஞ்சம் அந்த இடத்துல லைட் இருக்குமே நினச்சேன். இந்த வீடியோ இதோட ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொல்லிமலை ட்ரிப் போவேன். சடனாக பிளான் பண்ணதுங்க. கொல்லிமலை ட்ரிப் வந்து நம்ம வீட்டில் இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தான், பக்கம்தான். கொல்லிமலை ஏற்காடு நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கம். ஏற்கனவே போயிருக்கேன் 2க்குமே. ஆனால் கிளைமேட் வைஸில் போகலை. கிளைமேட் வந்து ஒரு 6 to ஒரு 8 மணிக்குள்ளே செம்ம கிளைமேட்டாக இருக்கும் ஹில் ஸ்டேஷனில். ஊட்டியில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் ஊட்டியில் தான் நானே ஏற்கனவே 2 டைம் போயிருக்கேன். 2 டைமும் என்னால் எழுந்திருக்க முடியல. சரியான ஒரு 15 டிகிரி செல்சியஸ் 14 டிகிரி செல்சியஸ் இருக்குங்க. அது எழுந்தே போக முடியல. ஆனால் செம்மையாக வந்துருக்கும் அது மாதிரி செல்சியஸ் இருக்கும்போது வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா. ரொம்பவும் பனி மட்டுமா இருக்கக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் பனி மட்டுமா இருந்தால் நல்லாயிருக்கும். ரோடாச்சும் தெரியணும்.